ஹாய் சிஎஸ்கே ஃபேன்ஸ், எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஜட்டு வந்து ட்ரேடிங் மூலயமா வந்து ஆர்ஆருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா ஒரு இது, அது வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அஃபீஷியலாக இன்னும் அவர் வந்து மாறிட்டார்னு வரல. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுன்னு பார்த்தாக்க அது ஜட்டு இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 2023 அந்த ஃபைனல் அது வந்து யாருமே வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருந்தா அந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாங்களானே தெரியாது. அவ்வளோ வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு அந்த லாஸ்ட் மினிட் தெரியும், அந்த சிஎஸ்கே பண்ணி எல்லா கிரிக்கெட் பண்ணி தெரியும், அவர் இல்லைன்னா அந்த கப்பே இல்லை. அந்த மாதிரி வந்து ஜட்டு வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு சிஎஸ்கேல. இருந்தும் இந்த ட்ரேடிங் ஏன்னு தெரில. சில பேர் சொல்கிறாங்க ஜட்டு இன்ஸ்டாகிராம் வந்து அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, ட்ரேடிங் நடக்குது. ஆனால் சஞ்சு சாம்சன் இந்த சைடு வந்து ட்ரேடிங் பண்ணி சஞ்சு சாம்சன் வந்து ஆர்ஆரில் வந்து இங்கிட்டு கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில பேர் பார்க்குறவங்க தெரியும், சஞ்சு சாம்சன் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஆனால் வந்து நீங்கள் சஞ்சு சாம்சனே எடுங்க, ஜட்டுவும் எடுங்க, ஜட்டு விடக்கூடாது. அது நம்ம புள்ள ஜட்டு வந்து விடக்கூடாது. நீங்கள் வந்து அதே சமயம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அதே சமயம் கிரிக்கெட் வந்து அவர் வந்து வெறும் பேஷனாக மட்டும் பார்க்காம அவர் உயிரை கொடுத்து விளையாடுற ஒரு சஞ்சு சாம்சன், ஒரு அக்ரெசிவ் பிளேயர். நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுவாப்புல. சஞ்சு சாம்சன் இஸ் த பெஸ்ட், அது எல்லாரும் தெரியும். சேட்டா வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நம்ம ஜட்டு வந்து கொடுக்காதீங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன், இந்த மாதிரி நான் போய் வேகமாக போய் பேஜ் பார்த்தேன். என்னடா பேஜில் எதுவும் நம்மளுங்க ஏதோ வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்கன்னு போய் பார்த்தா ஃபுல்லாக ஜட்டு 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 ஜட்டுன்னு தான் இருக்குது. வி1 ஜட்டு பேக், வி1 ஜடேஜா பேக்குன்னு தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இது வந்து நேற்றுலேருந்தே ரொம்ப இழப்பாக இருக்குது. அது என்னென்ன இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வரல. ஆனால் ட்ரேடிங் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நியூஸ்லாம் வந்து நார்த்தன் சைடு மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மீடியா பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் வந்து ட்ரேடிங் இனிஷியல் ஆரம்பித்தது உண்மை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ட்ரேடிங் பேசுனது உண்மை, எல்லாமே உண்மை தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக வந்து அவர் போகிறாரா இல்லைன்னா கன்ஃபர்மேஷன் வந்து சிஎஸ்கே பேஜில் விட்டால் தான் தெரியும். இல்லைன்னா நம்ம அஸ்வின் மாமான்னு சொல்லக்கூடாது, அஸ்வின் அவர்கள்கிட்ட அவர் வந்து எப்படியும் வந்து லைவில் இருப்பார். இந்த மாதிரி ஐபிஎல் டேட்லலாம் நீங்கள் அஸ்வின் அவர் பேஜ் பார்த்தீங்கன்னா வைங்க, அவர் பேஜ் லைவில் இருக்கும். நியூஸ் அப்பப்போ கொடுப்பாரு, லைவ் வீடியோலாம் வருவார். கண்டிப்பாக நீங்கள் ஜட்டு பேக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் அஸ்வின் அவரை பிடிச்சிட்டா கரெக்டாக சொல்லிடுவார். ஏற்கனவே நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க அவர் மூலியமாக வந்தால் நியூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து நம்மள ஒரு ஆள் போய் அங்கே சிஎஸ்கே டீம்லேயோ எதுலேயோ இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அஸ்வின் சார் போட்டால் தெரியும். நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்க. ஜட்டு மேக்சிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு, சிஎஸ்கேவே நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்கன்னு அஸ்வின் அதை கேட்குற மாதிரி கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து நான் ஃபேமிலி மாதிரி பார்க்குறேன்னு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பார். அவர் அவ்வளோ கனெக்டாக இருப்பார். ரெண்டாவது அவர் வந்து தமிழ் ஆடியன்ஸ் கூட ரொம்ப மெர்ஜ் ஆகிட்டார். அவர் அந்த மெர்ஜானனாலே அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த அவர் எதுவும் பணம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயர் கிடையாது. ஜஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து அவர் சிஎஸ்கேல ரீட்டைன் ஆகிறது தான் இருப்பார், சொல்லியிருப்பார். என் கெஸ்ஸிங் படி, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கெஸ்ஸிங் படி, ஜடேஜா டோன்ட் வாண்ட் டு கோ அனதர் டீம் எனிவர். அது இன்கேஸ் அந்த சிஎஸ்கே அத்தாரிட்டி, அவங்க டீம் அத்தாரிட்டியிலேருந்து இல்லை நீங்கள் போயாகணும், இல்லை கண்டிப்பாக டீம் ரூல்ஸ் பிரகாரம் எதுவும் ட்ரேடிங் செஞ்சால் அதை வந்து தவிர்க்க முடியாது. சில நேரம் அக்ரிமெண்ட்ஸ் தான் அவங்கள இது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது, போகக்கூடாது. இருந்தாலும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு, அதுக்கு வந்து சஞ்சு சேட்டா வந்துட்டார். அப்புறம் சஞ்சு சாம்சன் பெஸ்ட்டு, அது நான் குறைய சொல்கிறதுக்கு இல்லை, அவர் நல்ல பிளேயர் தான். மேபி எனக்கு தெரிஞ்சு
இன்னும் ஒரு 2 நாளில் வந்து சிஎஸ்கேலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். இல்லைன்னா நம்ம அஸ்வின் பாய் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். அவரை தான் அடுத்து போய் பிடிக்கணும். அவர் தான் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. இதை பற்றின நீங்கள் வந்து ஆஸ் ஏ ஐபிஎல் கிரிக்கெட் ஃபேனாக உங்களோட மனசில் இருக்க ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.